புறாமலை போகிறோம். அப்பா அம்மா உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட் வந்து அங்கே எடுக்கணும். நிறைய பேர் வந்து அந்த இடத்துல இருக்காங்க பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளக்காரர்கள் வந்து போய்கொண்டிருக்காங்க பாருங்க. கடல் ஆவியை காட்டுற பாருங்க. Now they are gone. Puttanaden is nice. I was here 15 years ago. ஃபைனலி வந்து நாங்கள் கரையை வந்து அடைந்து விட்டோம். சூறா ஆமைகள் பார்க்கறதுக்கு நம்மள வந்து போட்டில் பேத்தின வேறு போகலாம். இதுல இருந்தாவது 4 கிலோமீட்டரா? ஓ மை காட், பக்கத்தில் இருக்கிற மாதிரி 4 கிலோமீட்டர். நாளைக்கு சும்மா க்ளீன் பண்ண போறோம். எஸ் 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 சார். நீலக்கடல் உடுப்பெல்லாம் தருவாங்களாடா போட்டு? எல்லாம் தருவாங்க. புலம்பெயர் தமிழர்கள் இங்க வந்தா கூட உங்களுக்கு ஐசி இஞ்சத்து உரிமை இல்லாட்டி உங்களுக்கு மாதிரி விலை தான். வெளிநாட்டுக்காரர்களுக்கு 18% வரியோட தான் அந்த காசு. வணக்கம் மக்களே, நான் உங்கள் திவா. இன்றைக்கி வந்து எங்கே போக போகிறோம்னு சொல்லி சொன்னா டீம் எஞ்ச பாருங்க எப்படி வெளிக்கொண்டு நிற்கிறாங்க எல்லாரும். எல்லாரும் கெட்டப்ப மாதிரி பார்த்தீங்கன்னா நெருப்பாக இருக்குது வந்து. நீ மெனியன் போக, அதாவது என்னென்னா நம்ம அங்கேருந்து வரைக்கும் ஒரு பிளானும் இல்லை. அப்படியே வந்தோம், பின்னால் ஒரு கடை ஒன்று இருந்தது, அப்படியே அந்த பெனியனை வாங்கி போட்டோம். ஸோ நாங்கள் இப்போ வந்து எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவோணமலையில் நிலாவளி என்ற இடத்துல. நிலாவளி என்று சொல்லி சொன்னாலே எல்லாருக்கும் வந்து தெரியும், நிலாவளி பீச் வந்து ஃபேமஸ் ஆனது, நல்ல ஃபேமஸ். ஸோ அப்போ நாங்கள் வந்து எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புறாமலைக்கு நிறைய நாள் வந்து நாங்கள் ரிங்கோவுக்கு வந்து போயிருக்கோம். ஏன் 2-3 தடவை புறாமலைக்கு போகிறதுக்காக பிளான் பண்ணி கேன்சல் பண்ணிக்கவே. அதை பற்றி சொல்லுங்க நீங்கள். முதல்ல வந்தது அப்போ அதை போய் பார்க்கலான்னு சொல்லி டைம் போயிட்டு அப்போ அதனால வந்துட்டோம். உங்க காரணம் அது இல்லை, பொருள்ல இருந்து வராங்களுக்கு சரியான விலை கூட இங்க. சொந்தக்காரர் வந்து அப்போ வந்து பொருளில் இருந்து வராங்களோ இல்லை வந்து அந்த பிளான் பண்ணுறதுக்கும் அந்த அதை கொஞ்சம் நேரத்தோட அதை பிளான் பண்ணணும் மாட்டாப்பா. அப்போ வந்து 2-3 தரம் வந்து மிஸ் ஆகிட்டு. ஸோ அப்போ இந்த தரம் வந்து பவியிட ஒரு ஸ்பான்சரால் நாங்களே சரிக்கரவாசி வெட்டு கொண்டு 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 வீடியோ காய்ச்சல் பார்த்தா சரி ஓகே. அப்போ வந்து நாங்கள் ரிங்கோவுக்கு வந்து நாங்கள் அப்போ பிளான் பண்ணி எல்லாரும் சேர்ந்து வந்து இன்றைக்கி புறாமலை போகணும்னு சொல்லி இவருக்கு நேரத்தோட போன அனுபவம் இருக்குது. மற்ற மொழி ஒருத்தரும் போகல. நீ போகலையா? எப்படி இருக்குண்ணா புறாமலை? நல்லா இருக்க மாட்டேன். நல்ல வெயிலாக இருக்கும், சூப்பராக இருக்கும். புறா இருக்குமா கூட? போவோம்பா. சரி ஓகே. அப்போ வந்து நாங்களும் போக போகிறோம். அதாவது பீச், அதாவது புறாமலைக்கு போய் பார்க்க போகிறோம். அதாவது இப்போ இங்கேருந்து போகிறோன்னா சும்மா இல்லை, இப்போ ஒரு போட்டில் 8 பேர் வரணும். அப்போ வந்து ஒவ்வொரு ஆளும் வந்து காசு போட்டு அதுக்கப்புறமா தான் அப்படியே வந்து வலிக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னா புறாமலைக்கு போகிறன்றது வந்து சாதாரண வேலை இல்லை. அதாவது நார்மலாக இங்கேருந்து வந்து ஒரு 8 பேர் சேர்ந்து அதுக்கப்புறமா தான் புக் பண்ணி போகணும். ஏன்னா தனி போட்டில் போகிறேன்னு சொல்லி சொன்னால் காசு வந்து கூட. அப்போ ஒரு 8 பேர் வந்து செட் ஆகி அப்படி தான் வந்து போகணும். இப்போ நாங்கள் வந்து 4 பேர் ஆகல் நிற்கிறோம். ஸோ அப்படியே நாங்கள் வந்து இங்கேருந்து வலிக்கிட்டு போய் பார்க்க போகிறோம். மற்ற இன்னொரு 4 பேரை சேர்த்தா போகலாம்னு சொல்லி எனக்கு தெரியாத அனுபவம் நான் பார்க்க போகிறேன் இப்போ தான். ஸோ இதை பாருங்கள் வந்து இந்த போகிற வழியில், அதாவது நிலாவளி பீச்சுக்கு வந்து போகிற வழியில் வந்து நிறைய கடைகள் வந்து இருக்குது. இதில் எல்லாம் ஏன்னா வாங்குற முதல் வந்து இந்த சங்குகளை கண்டா வாங்குறடாப்பா. முதல் வந்து இந்த ஸ்கூலால் ரிப் வரைக்கும் இப்போதான் வந்து போக வலிக்கிடுறாங்களா. அது கிடையாது. இங்கே பாருங்க, போக முந்தி வந்து அதாவது இந்த என்னடா வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குற அப்படியே அதே மாதிரி வந்து இந்த லெமன் ஜூஸ் வந்து குடிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து வலிக்கிட்டு வந்து இப்படி தோடம்பழ ஜூஸ். சரி ஓகே. அப்போ முக்கியமாக வந்து ஒன்று சொன்னாங்களே என்னென்னா இங்கே வந்து அதாவது புறாமலையில் வந்து அங்கே ஒன்றுமே இல்லை, இங்கே இருந்தால் ஏதாவது சாப்பாடு வாங்கிட்டு போகணும்னு சொல்லி. அப்போ இங்கே இருந்து நாங்கள் அப்படியே தண்ணி கிஷோத்து வாங்கிவிடும், தண்ணி 2 ஒருத்தர் வாங்கிவிடுங்க. ஸோ வாங்கிட்டு நாங்கள் அப்படியே வந்து போக போகிறோம். சரியா? வட்டி வாத்தாண்டா இருக்கிறீங்க இதே மாதிரி ஆக்களை நல்ல இல்லை கெட்ட போகண்டா. ஓகே, தண்ணி எல்லாம் வாங்கிட்டு வரும். ஒரு ஆள் ஒரு போத்தில் அந்த பொலித்தீன் எல்லாம் கொண்டு போயிடலாம்டா. உள்ள போத்தில் கையில் கொண்டு போவோம். போன வருஷம் வந்து நாங்கள் நிலாவளி பீச்சுக்கு வந்து அப்படியே வந்து குளிச்சுட்டு போனாங்க. ஸோ இன்றைக்கு அங்கேருந்து நாங்கள் புறாமலைக்கு வந்து வழிக்கூட போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து குளிச்சு கொண்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அதே மாதிரி வந்து அங்கே அதாவது புறாமலைக்கு போகிறோம்டா இதுலேருந்து வந்து போவாங்களாம். இதுதான் புறாமலை அந்த இருக்குதா? அந்த இருக்குதானே இந்த தெரியுது பாருங்க, அதான் வந்து புறாமலை. ஸோ நாங்கள் வந்து வழிக்கூட போகிறோம். இங்கே இருந்து தான் அந்த ஒரு டீம் போகுதுண்ணே. ஓகே, இந்த இடத்துல நான் வந்து புறாமலைக்கு போகிறேன்னு சொல்லி சொன்னால் அதாவது டிக்கெட் எடுக்கணுமா. இவங்க வந்து எங்களோட அங்கே வந்து கதைச்ச டீம் வந்து அவங்க வழிக்கூடாங்க பாருங்க.
ஓகே நாங்கள் வந்து இங்கே டிக்கெட்டை விசாரிச்சுனாங்க இங்கேருந்து அதாவது உள்ளூர் இந்த நாட்டுக்காரர்களுக்கு வந்து கொஞ்சம் ரேட்டு குறையே வெளிநாட்டுக்காரர்களுக்கு 18% வரியோட தாண்டா அந்த காசு விளங்கிட்டேன் 18% வரி ஆமாம் அவங்களுக்கு அப்போ அதோட சேர்த்து தான் அந்த காசு இப்போ இது வந்து என்னென்னு சொல்லி தெரியல இந்த 150 ஓட்டியாங்க 100 ஓட்டியாங்க ஆனால் இங்கே வந்து 7 பேருக்கு சேர்த்து வந்து 2000 ஏதோ ஒன்று கட்ட சொல்லுவாங்க தமிழர்கள் இங்கே வந்தால் கூட உங்களுக்கு ஐசி இஞ்சத்து உரிமை இல்லாட்டி உங்களுக்கு அதே விலை தான் அதே விலை அதான் மெயின் பிரச்சனை அப்போ இங்கேருந்து ஐசி எடுங்கோ ஐசி வச்சுருந்தால தான் ரெண்டு நாட்டு உரிமை எடுத்தீங்களா இல்லை சீரியாவுக்கு போகலையும் இப்படி தான் வெளிநாடுகளுக்கு வந்து ஒரு ப்ரைஸ் வெளிநாட்டுக்கு 1000 நமக்கு 150 ரூபா 200 தான் வரும் நினைக்கிறேன் தெரியல அப்படி தான் போகுது ஸோ இப்போ சரி இப்போ நாங்கள் இங்கேருந்து செட் ஆகி அப்படி வந்து போக போகிறோம் அந்த அந்த நீல கலர் உடுப்பெல்லாம் தருவாங்களாடா போட்டு எல்லாம் தருவாங்க அது உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி 15 கொண்டு போங்க நீங்கள் அப்படியே சரி அப்போ வா பதிங்களா அப்போ சிமோக்ளின் பண்ண நல்லா இருக்கும் கொண்டு இல்லை சமரா கொண்டு இந்த கமரா கொண்டு எடுத்து ஒன்று இதை விடலாம் டிஜே உள்ள விடலாம் அது விட வேண்டாம் அது எங்களுக்கு தெரியும் தண்ணி வேண்டாம் அது ஐஃபோன் பிரச்சனை இல்லை தானே அது இல்லை கூட சாம்சங்க விடுவோம் இல்லை ஐஃபோன் தான் எல்லாத்தையும் கூட குவாலிட்டி கூட வேண்டாம் நாங்கள் விட்டுறாங்களா ஐஃபோன் பிரச்சனை வேண்டாம் விட்டு எடுக்கலாம் சரி இப்போ ஒரு டீம் வந்து போகுது அந்த படத்தை வந்து பார்த்து நிற்கக்குள்ள வந்து போய்கொண்டே இருக்காங்களாக்கள் ஸோ படத்து டீம் போகும்போது நாங்கள் தான் வந்து டிக்கெட்டை வந்து புக் பண்ண போகிறோமா டிக்கெட் 4 பேருக்கு ஓ டூல்ஸுக்கு மிஞ்ச காசு இல்லை இப்போ நாங்கள் அங்கே டிக்கெட் எடுக்கல அது என்ன சினிமா கிளினிக் இங்கே தான் எடுக்கணும் என்ன சரி இங்கே தான் எங்களுக்கு 4 பேர் சொல்லுங்க ஐடென்டி கார்டு பண்ணுவோம் 4 பேரும் கொரியா இதில் போட்டுக்கிற இது கட்டணம் வந்து உண்மையா அண்ணா வந்து இந்த பேனரில் போட்டுக்கிறது அதாண்ணா அப்போ இது வந்து சரிதாண்ணா இந்த போட்டிருக்காங்க பாருங்க வந்து உள்ளூர் பெரியவர்கள்ன்றது 150 ரூபா உள்ளூர் சிறுவர்களுக்கு 100 ரூபா பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வந்து 20 ரூபா அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து இதில் போட்டிருக்கு இதான் நீரில் மூடி பார்க்குறதுக்கு வந்து 300 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ அதோட சேர்ந்து வெளிநாட்டுக்காரர்களுக்கு வந்து இந்த கீழே போட்டிருக்காங்க $ல வந்து போட்டிருக்காங்க சரி ஓகே வெளிக்கூட பண்ண போகிறோம் எஸ் 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 சார் தெரியுமாடா ஸ்மோக்கிங் தெரியுமா ஸ்மோக்கிங் என்ன முதல்ல ஸ்மோக்கிங்க அவனுக்கு என்னன்றே தெரியாது சரி ஓகே நாங்கள் அங்கே போய் பாப்போம் என்ன நடக்குன்னு ஓகே டிக்கெட் வந்து எடுத்துட்டோம் பிரிண்ட் ஆகி கொண்டிருக்கேன் சத்தம் கேட்குது நிறைய காலத்துக்கு முதல்ல வந்து போயிருக்கோம் நாங்கள் வந்து ஆனால் இன்னும் வந்து போவே இல்லை அங்கே ஓகே இப்போ வந்து நாங்கள் வெளிக்கூட போகிறோம் அதாவது நம்மளோட போட்டோ எதிராப்பா இப்போ நாளைக்கு என்ன போகிறோம் 8000 கொடுக்க ஒன்றுமே பரவாயில்ல என்ன நீ வேற செக் பண்ணி போனீங்களா இப்போ நீங்கள் அங்கேருந்து கூட்டி வர டைம் எப்படி இருக்கும் நாளைக்கு காலையில் வரையில சரி என்ன 2000 ரூபா கொடுத்துவோம் என்னன்னு சொன்னா நாங்கள் இங்கே வரையக்கில்ல ஒரு 3 லட்சம் வந்து உங்களுக்கு லாபம் அதாவது ஒரு போட்ல வந்து 8 பேர் போகலாம் என்ன எத்தனை மணி தேவை வருவீங்க திருப்பி எத்தனை மணி தேவை வருவீங்க நம்ம சொல்ற டைம் வருவாங்களாம் 4:30 மட்டும் நிக்கலாம் 4:30 மட்டும் நிக்கலாமா இல்லை இதால கடலை பாருங்க எல்லாம் கடமையாக கிடக்குது நம்ம ஒரு 3 மணி போல வந்தா சரிண்ணே நம்பர் எடுத்துக்கோங்க அப்ப நேரத்தை நம்பர் எடுத்துக்கோ அண்ணா ஓல்டேஜ் அங்கே கவரேஜ் இருக்கா இதுல இருந்தாவது 4 கிலோமீட்டரா ஓ மை காட் பக்கத்துல இருக்கிற மாதிரி 4 கிலோமீட்டர் சரி ஓகே இப்போ சாப்பாடு என்ன சொன்ன மாதிரி தெரியல இல்லை சரி தேவை அப்புறம் அங்கே போய் கோளாறு ஆகிட்டு வயிற்றுல சாப்பாடு என்ன கொண்டு போகலாம் இங்கே சோறு கொண்டு போகலாம் இந்த பிஸ்கெட் ஐட்டங்கள் கொண்டு போகலாம் பிஸ்கெட்டுகள் சோட்டிஸ் அங்கே இருக்க உயிரினங்களுக்கும் சாப்பாடு கூட அப்படியா அவங்க கிட்டாது எங்கிட்ட ஆக்கள்
சாப்பிடல விடாது ப்ரோ. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. வச்சுட்டு போனீங்கன்னா ஒன் டைம் விடாது. அதே பற்றி எல்லாம் இருந்துட்டு போகும். தண்ணிகள் தேவைப்படும், தண்ணிகளை கொண்டு போவோம். சோடானா வீட்டுக்கு கொடுக்கணும். சோடாலாம் அங்கே வாங்கல, நாங்கள் ஒன்றும் இல்லையா கடையில்? அங்கே ஒரு கடையும் இல்லையா? டஸ்ட்பின் நார்மலாக வந்து போட்டில் எத்தனை பேர் போகலாம்? 7 பேர் போகலாம். 7 பேர் செட் பண்ணி கொண்டு வந்தால் எவ்வளோ போட்டு? 8,000 கொடுக்க. நீங்கள் டிக்கெட் அதில் கவர்மெண்ட் டிக்கெட் தான் இருக்குது. பைல் ஆஃப் டிக்கெட் நீங்கள். சரி, தெளிவான விளக்கம் வந்து சொல்கிறேன். என்ன விளக்கம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அதாவது உள்ளுக்கு போகிறதுக்கு வந்து டிக்கெட் வந்து அங்கே எடுக்கணும். அதாவது உள்ளே போகிற என்ட்ரி பீஸ் டிக்கெட் வந்து போட்டுக்கு வந்து 8,000 ரூபா பே பண்ணணும். நீங்கள் 2 பேர் வந்தாலும் சரி, ஒரு ஆள் வந்தாலும் சரி, இல்லை 7 பேர் வந்தாலும் சரி, 8,000 ரூபா பே பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிரித்து வந்து பே பண்ணி கொள்ளலாம். சரி, அப்போ பே பண்ணிட்டு இங்கேருந்து வலிக்கிட்டு அவங்க கூட்டி கொண்டு விடுவாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து போய் அங்கே அந்த ஸ்மோக்லிங் அதெல்லாம் வந்து போகிறீங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இங்கே டிக்கெட் எடுத்து தான் போகணும். இங்கே அதாவது என்ட்ரி டிக்கெட் எடுத்துகிட்டு போகணும். அங்கே போய் வந்து அதுக்குரிய அந்த எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்குது தானே. ஸோ அதெல்லாம் வந்து அங்கே தருவாங்க நமக்கு. அதுக்கு வந்து வேறையா அங்கே பே பண்ணணுமா, அது 1000 ரூபாயா. சரி, வாட்டா உள்ள உடைய ஓமாடாப்பா, நிறைய நாள் ஆச்சுடாப்பா. பின் சீட்டில் வரும். அம்மம்மா ஹோய் அம்மா, நான் விட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம். சரி, ஏறுங்க மக்கள். நீச்சல் தெரியுமா உங்களுக்கு? நீந்தவும் தெரியும், பறக்கவும் தெரியும், மிதக்கவும் தெரியும், எல்லாம் தெரியும். சரி, ஏரியாச்சு போட்டுல பறக்க போகுது. விளங்கல? ஓ, அப்படி தள்ளிட்டீங்களா? நாங்கள் விடு. நான் முதல்ல தான் பேரஞ்சினேன். நான் எந்த இடம் மாதிரி கதையை சொல்லுங்க. கதை யாழ்ப்பாணமா? பாத்தீங்களா, கதையை வச்சு சொல்ற யாழ்ப்பாணம் வண்டி. நான் ஆஸ்திரேலியால இருந்து வந்து நான் இப்போ வந்து 2 நாள் தான் பார்த்து அப்படி இருக்கா. அம்மா, இந்த கண்ணாடியை போட்டு அவங்களுக்கு நான் ஆஸ்திரேலியால இருந்து வந்து தெரியல. நெருப்பா இருக்கா அண்ணா, பறக்காரு. எவ்வளவு காலமான இந்த போட்ல வேலை இருக்கீங்க நீங்க? நாங்கள் இப்போ 10 வருஷம் செய்கிறோம். 10 வருஷம் மஞ்சா இருக்கீங்க. நான் பிறந்த எங்களோட ஊரே தான். எங்களோட ஊரே தான். சின்ன வயசுலேருந்தே இப்போ அங்கே கைடாரே அங்கே இருக்கான்னு சொல்லி சொன்னாரு. கைட் நீங்கள் ஸ்விமிங் தெரிஞ்சால் தேவையில்லை, இல்லாட்டி சேஃப்டியை கூட்டிக் கொண்டு போகலாம். சூறா ஆமைகள் பார்க்கறதுக்கு சேஃப்டியாக இருக்கும். சேஃப்டிக்கு தான். புது இடங்களுக்கு அனுபவம் தெரியாது. இதால் வர கல்லுகள் காலை கிழிக்கும். அவங்கள ஜாக்கெட்டை போட்டு கூட்டிட்டு காட்டுவாங்க. நீங்கள் செட் பண்ணி தருவீங்களா? ஓகே, சரி. அப்போ சும்மா மின்னல் வேகத்தில் பறக்காரு அண்ணாவா? சும்மா அண்ணா வந்து நெருப்பு ஓகத்தில் போய் கொண்டிருக்காரு. வரும் எப்படி ஓமா போய் கொண்டிருக்காரு மத்தியில். ஓ, இப்போ அந்த பாருங்க ஒரு டீம் ஒன்று போய் கொண்டிருக்கு. கிட்ட வந்துட்டோம் பாருங்க, பக்கத்தில் வந்தாச்சு. அதாவது பின்னேரம் வந்து 5 மணி வரைக்கும் தான் வந்து நிற்கலாமாம். ஸோ நீங்கள் எத்தனை மணிக்கு போகிறீங்கன்னா அதுக்கு முதல்ல வந்து போகலாம். ஸோ இதில் வந்து இந்த என்னென்னா சுறா என்னென்ன பார்க்கலான்னு சொன்னீங்களது? சுறா, ஆமைகள், ஒரு கலபீஸ் மீன் எல்லாம் இதில் தான் பார்ப்பான். ஆழம் குறைவு, டீப் குறைவு. நல்லா ஜாக்கெட் கொண்டு வரலாம். இந்த பார்க்குறாங்க பாருங்க. அப்படியானே காத்துட்டானே. இப்படி ஒலிம்பியது நல்லா இருக்கு. என்ன தண்ணியில கிளியரா பேர உண்மைண்டா, தண்ணியில வெளியே கட்டும் கிளியர் ஆமை ஒன்றும் காயில் அடி தெரியாமே. பைடாங்கில் வச்சுருங்க பாப்போம் இது எப்படி இருக்காங்க. நிறைய வெள்ளக்காரர்கள் வந்து வந்திருக்காங்க. காட்டுன்னு பாருங்க, உங்களுக்கு கிட்ட போயிட்டு கிட்டத்தட்ட வந்துட்டோம் நாங்கள். உள்ள போறது கரையை வந்து அடைந்து விட்டுட்டு என்ன தண்ணி இப்படி கிளியரா இருக்கு. ஓ மை காட், தண்ணி நல்ல கிளியரா இருக்கு.
தண்ணி காட்டும் கிளியரா இருக்கு. இதுக்குள்ள ஹோட்டல் போட்டு தங்க இல்லாதா? வந்துட்டோம் ஃபைனலி. எங்கடாப்பா செருப்பு காணல, முன்னுக்கு கிடக்கு. நான் இறங்கடா தண்ணிக்கு வாயப்புறம். ஆமா அவன 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 ஃபைனலி வந்து நாங்கள் கரையை வந்து அடைந்து விட்டோம். எல்லாரும் வந்து இந்த தண்ணி போத்தல்கள் சாப்பாட்டு ஜாமான் முழுதும் எடுங்கோ வழியால. இத்தனை பேர் என்ன வந்துருக்குவாங்க மொத்தம் பெஞ்சு சரி. இப்போ நீங்கள் காலையில் வந்து பின்ன போவீங்க இஞ்சிருந்து அப்படியே. சரி டிக்கெட்டை காட்டல, நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அந்த டிக்கெட் எவ்வளோ காட்டும்? என்ன இதான் டிக்கெட் இந்த இருக்கு பாருங்க. இதான் வந்து டிக்கெட் எங்கள்கிட்ட. ஓகே வண்ணா நான் உங்களுக்கு வந்து கைட் பண்ண போகிறேன். ஓகே நீங்கள் படிக்க போகிறீங்களா? போய் ஜாக்கெட் ரெடி தரோ? ஜாக்கெட் வேணுமோ? அப்போ ஏன் உங்கள் ஹாலி தான் வந்துட்டு போகிறாங்க? ஜாக்கெட் வேணும் இல்லடா? இல்லையா அவன் இங்கே எடுத்து விட்டான். அந்த அதான் இனி தாங்க எனக்கு அண்ணே ஒரு நீல கலர் ஒன்று தாங்க. எனக்கு நீலம் வந்து விருப்பம் தான். இடத்தை பாருங்க வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குது உண்மையிலேயே வந்து இந்த இடம். நிறைய பேர் வந்து வெள்ளக்காரர்கள்லாம் வந்து வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போய் பார்க்குறாங்க பாருங்க. தெரியல. நாங்கள் வந்து போக போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளக்காரர்கள் வந்து போய்கொண்டிருக்காங்க பாருங்க. ஸோ அதே மாதிரி இங்கே ஓகே நாங்களும் வந்து வெளிக்கூட போகிறோமே. அந்த பக்கம் நல்லா இருக்குடாப்பா. அங்கெல்லாம் குளிக்கிறதா? நாலு பக்கம் பார்க்குறேன் ஏதோ என்ன என்ன உலகம். சரி என்ன ஸோ இந்த இடத்தை பாருங்கள். அந்த இடத்தை பார்க்குறதுக்கு நெருப்பாக இருக்குது. வந்தாலும் படத்துக்கு வந்து ஒளிஞ்சிட்டு போகலாம் போல. அப்படி தான் இருக்கு இடம் பார்க்குறேன். இதுக்கு தாண்டா ப்ராமலைக்கு வான்னு சொல்கிறேன். இதுக்கு தாண்டா ப்ராமலைக்கு வான்னு சொல்கிறேன். உண்மையாக பார்க்குற நல்லா இருக்குடா. வந்து இதில் இருந்துட்டு போகிறதுக்கு அந்த வேலையில எல்லாம் மாதிரி நான் இருக்கா தெரியுமா? வந்து வீடியோ போட்டிருக்கேன். வேலையில எல்லாம் இந்த மாதிரி இருக்கு. வீடியோ போட்டிருக்கேன். நல்லா இருக்கு. ஒரு தான் வந்தோன்னா வந்த அனுபவம் அவ்வளோத்துக்கு நல்ல ஒரு அனுபவம் உண்டு. நல்லா இருக்கு. கடைகள் இல்லை அதால வெளியில சாப்பாடு வாங்கிட்டு வருவாங்க. மற்ற சில சாப்பாடுலாம் இங்கே கொண்டு வரலாம். சோறுகள் எல்லாம் கொண்டு வரலாம் தான். இந்த பாருங்க பயணிகள் எல்லாமே குளிச்சுட்டு வந்து இந்த இடத்துல பார்த்தா தெரியும். ஆளுக்கு வெட்டி மட்டும் சொன்னாங்க. காருக்கு போடுறதுல நிறவடையில இல்ல தேவையில்லை. சும்மா உங்களுக்கு என்ன காலுக்கு போற இந்த தெரியும். கல்லுகளண்டா குத்தத்தான் செய்யும். என்னென்ன மூக்கு வேலை நோவுது இத போட. ஓகே நாங்கள் இப்போ வந்து போய் பார்க்க போகிறோம். அதாவது தண்ணிக்குள்ளே ஸ்மோக்லிங் போய் பார்க்க போகிறோம். பாருங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிறைய பேர் வந்து போய் கொண்டிருக்காங்க. நான் இதுக்கு முதல்ல ஒருக்கா போனேன். நான் அதை போட்டில் கொண்டு இப்போ நடுவில் கொண்டு இறக்கி விட்டவங்க அந்த இடத்துல பார்த்துட்டு அப்படி நான் போயிட்டேன். ஸோ இப்போ வந்து நாங்கள் என்னென்னா மெயினாக வந்து கைடோட ஆள் இருக்கார். இங்கேருந்து நீங்கள் தனியாக போகிறனாலும் போகலாம் போல. ஆனால் கைடோட போகிறதா நல்ல அவர் தான் அந்த இடங்கள் காட்டுவார். எங்களுக்கு தெரியாது வந்து தாங்குவேன். காத்து போது பார்த்துறேன். எப்படி தண்ணின்ற கலர்? அந்த அளவுக்கும் போடுவோம். இது கீழே
சடன் லுக்காக கிடக்கு இந்த லங்கோருங்க போட்டு விட்றாங்க அடுத்து எது கலப்படி இருக்கு. ஹலோ எங்களை தெரியா போட்டு வருவோம் நாங்கள் இது எல்லாம் பிடிக்கும் நிறைய மீன் காண கிடைக்கல. அந்த பக்கம் கொஞ்சம் நிறைய இருக்கு. ஓகே மக்களே, நாங்கள் வந்து இங்கே ஓடி கொண்டிருக்கோம். கவராத வேலையை மட்டும் தெரியல, வேலைக்கா முட்டேச்சு வருமா? ஓகே முரல் மீனை பார்த்தீரா? முரல் மீனை பார்த்து அங்கங்க அதில் இருக்குது. ஓகே ஓகே கடல் ஆமையை காட்டுற பாருங்க. இப்போ நீ
ஓகே, இறுதி கடலுக்கு வந்து வந்தாச்சு. அதாவது வந்து நாங்கள் போய் பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலே வந்து உள்ளுக்குள்ள அதாவது தண்ணிக்குள்ளே வந்து ஆமை அது வந்து நிறைய மீன் வகைகள் அது தண்ணி வந்து சுறாவும் வந்து காட்டினவர் அதை வந்து குயிக்காக வந்து போயிட்டேனே பக்கம் முடிச்சு நாங்கள் இப்போ வந்து டீமா அடுத்த செக்ஷனுக்கு வந்து போகிறோம். எப்படி வராங்க டீம் பார்த்தியா நெருப்பேன். ஓகே, இந்த இடம் வந்து சூப்பராக இருக்கும் உண்மையிலே, அதான் வந்து சொல்லணும். நிறைய பேர் வந்து அந்த இடத்துல இருக்காங்க பாருங்க, வெள்ளக்காராக. அது ஒவ்வொரு பக்கமும் பார்க்குறேன், இந்த பக்கமும் பார்க்குறேன், எல்லா பக்கமும் பார்த்து போட்டும் 10,000 தாங்கன்னு. உண்மையிலே வந்து இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு முறை ஆச்சும் அனுபவிச்சு பார்க்கணும், அதான் வந்து நல்லா இருக்கு. ஒரு இது அதாவது அந்த பக்கம் சைடு வந்து பார்த்துட்டு இப்போ அடுத்த சைடு வந்து வந்துருக்கோம். இந்தியாவில் வந்து இந்தியாலேயும் வந்து நிறைய பேர் அந்த தெரியல உங்களுக்கு வந்து என்னென்னா ஃபோன் கேமராவில் வந்து காட்டையில் அதுலேருந்து தான் இந்த கேமரா நாங்கள் யூஸ் பண்ணுறோம். மற்றது மக்கள் ரெடி ஆகிட்டாங்க. எல்லாம் மிதக்குறீங்க. ஓ வேலை வேலை கலட்டியாச்சு மெட்டல் சேவம் கொண்டு போனா சரி கமரா சேர்த்து போயிடும். எனக்குதான் பார்க்கணும் கமரால ஃபுட்டேஜ் வந்தோ இல்லையோட்டு. Where are you from? We are YouTubers. Belgium. Belgium. It's Europe, yes. Europe. Yes. Sri Lanka is good. Nice. I like This Pramala. How? What do you think about Pigeon Island. Oh, Pigeon Island. Pigeon Island. Pigeon Island is nice. I was here 15 years ago. 15 years before. Yeah, I was first time here 15 years ago on Pigeon Island. Second time this? Yes. It's nice, huh? Yeah, it's nice. I was here after tsunami. After, After couple 2-3 years after tsunami. Everything destroyed. Shit. Yeah. Before here pigeon. Yeah. Now no. Now they are gone. Hello sound ala. Okay, nice. Have a nice day. Bye. Okay, bye. Okay.
ஓகே இங்கே புறாமலையிலேருந்து வந்தார்கள் போகிறாங்க. ஓகே இங்கே புறாமலையிலேருந்து வந்தார்கள் போகிறாங்க, அதாவது திரும்ப ரிட்டர்ன் போகிறாங்க பாருங்க. பயணங்கள் எல்லாம் வந்து முடிஞ்சு நாங்கள் வந்து வெளிக்கூட போகிறோம். நிறைய டூரிஸ்ட், அதாவது வெளிநாட்டாக்களாக இருக்கட்டும், நம்ம நாட்டுக்காரர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து வந்திருந்தவங்க. அண்ட் அதை தாண்டி வந்து நாங்களும் வந்து அழகாக போய் எல்லா இடம் வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நிறைய பேர் வந்து வந்தது நெஞ்ச நிற்கிறாங்க பாருங்க. ஸோ அப்படி வந்து ஒவ்வொருத்தருங்களாக வந்து கொண்டு இருக்கிறாங்க. அண்ட் வந்து வந்தா எத்தனை நீந்தி கொண்டு இருக்காங்க பாருங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு ஆளாக வந்து அப்படியே மாறி 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 வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஸோ நாங்கள் இப்போ எங்கள்கிட்ட பயணங்களை முடிச்சு கொண்டு வெளிக்கூட போகிறோம். ஸோ உங்களுக்கு இங்கே வந்த அனுபவம் இருந்தால் மறக்காமல் வந்து எச்சா பண்ணுங்க. அண்ட் வந்து நீங்களும் வரலாம், ஒரு தரமாவது வந்து இப்படியான இந்த அனுபவத்தை வந்து நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். என்னென்னு சொல்லிச்சுன்னா லைஃப் ஒரு முறை என்ஜாய் பண்ணி தான் வாழணும். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுவோம். நாங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கிறோம். ஓகே, பாய்.